வங்காளதேசத்தில் இந்து இன அழிப்பு அராஜக கொடூர செயலை கண்டித்து அந்நாட்டின் ராணுவ புதிய பிரதமர் முகமது யூனுஸ்க்கு கண்டன குரல் எழுப்பப்பட்டது. மை கல்ச்சுரல் எனும் நெகிரி செம்பிலான் சமூக நலன் கலை கலாச்சார நன்னெறி இயக்கம் ஏற்பாட்டில் அதன் தலைவர் டாக்டர் கந்தசாமி வேலாயுதம் தலைமையில் மலேசிய இந்து தர்ம மாமன்றம், ஸ்ரீ மாவார் அருள் நிலையம், ரெம்பாவ் தொழில்முனைவோர் சங்கம், செனாவாங் துர்க்கையம்மன் ஆலயம், சிரம்பான் இந்திய லோரி ஓட்டுநர் சமூக நல இயக்கம், வள்ளலார் மன்றம் என மேலும் இங்குள்ள பல இந்து அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த கண்டன குரல் எழுப்பும் கூட்டத்தை இங்கு மை கல்ச்சுரல் இயக்க தலைமையகத்தில் நடத்தியது. இக்கூட்டத்தில் தமிழ் மொழியில் ரெம்பாவ் தொழில் முனைவோர் சங்க செயலாளர் திருமதி சரஸ்வதி, மலாய் மொழியில் மை கல்ச்சுரல் இளைஞர் தலைவர் நாகராஜன் மற்றும் இறுதியாக ஆங்கில மொழியில் அதன் தலைவர் டாக்டர் கந்தசாமி ஆகியோர் இந்த கண்டன அறிக்கையை வாசித்தனர். அந்த அறிக்கை குறித்து மேலும் பேசிய கந்தசாமி, வங்காளதேசத்தில் பல ஆண்டு காலமாக வாழ்ந்து வரும் சிறுபான்மை சமூகமான இந்துக்கள் உட்பட பிற இனத்தவர்கள் தாக்கப்படுவதோடு அவர்கள் சார்ந்த வழிபாட்டு தலங்கள், இல்லங்கள், கடைகள், பொது உடைமைகள் நாசப்படுத்தப்பட்டதோடு அச்சமூகம் சார்ந்த பெண்களின் கற்பு சூறையாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இச்செயல்கள் திட்டமிட்ட நிலையில் இந்து இனத்தை குறிவைத்து அச்சமூகத்தை அழிப்பதற்கான நடவடிக்கைகளாகும். இவை அத்தேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியில் தொடங்கியதையும் நாம் அறிவோம் என குறிப்பிட்டார். இதுபோன்ற கண்டன குரல்கள் WHF எனும் உலக இந்து கூட்டமைப்பு சார்பாக எழுப்பப்பட்டும் அதனை அந்நாட்டு அரசாங்கம் அலட்சியப்படுத்தி வந்துள்ளதையும் அதன் தலைவருமான கந்தசாமி மேலும் சுட்டிக்காட்டினார். அந்நாட்டில் இந்து ஆலயங்களில் அத்துமீறி நுழைந்து அங்குள்ள சிலைகள் உடைக்கும் அராஜக செயலுடன் வலுக்கட்டாயமாக இந்து மக்கள் வதைக்கப்பட்டு வெளியேற்றும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஆதாரங்கள் பல சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக வெளிப்படையாக பகிரப்பட்டு வரப்படுவதையும் குறிப்பிட்ட அவர், அந்நாட்டில் ராணுவ ஆட்சியோடு உலக அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற வங்காளதேச புதிய பிரதமர் முகமது யூனுஸின் வருகையால் புதிய விடிவு காலம் அந்நாட்டு இந்து மக்களுக்கு பிறக்கும் என உலக இந்துக்கள் நம்பியிருந்த வேளையில் அக்கொடூர செயல் அச்சமூகத்திற்கு எதிராக மேலும் மோசமாகியுள்ளது. இவை கண்டனத்திற்கு உரிய செயலாகும் என்றும் இதனை தடுத்து நிறுத்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை வாரியத்தின் தலையீடு வேண்டும் எனும் வலியுறுத்தலும் இன்றைய கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. இன்று பொது இயக்கங்களின் கூட்டு முயற்சியால் நிறைவேற்றப்பட்ட இந்த கண்டன அறிக்கை அந்நாட்டு பிரதமர், இந்த மலேசியாவுக்கான வங்காளதேச தூதர், அந்நாட்டின் உலக இந்து கூட்டமைப்பு செயலாளர் ஆகியோருக்கு மின்னஞ்சல் வழியாக அனுப்பப்படும் என கந்தசாமி மேலும் கூறினார். அதேவேளை இவ்விவகாரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மௌனம் களைய வேண்டும் எனும் கோரிக்கையும் வைத்திருந்த இந்து அமைப்புகளின் தலைவர்கள் பகிரங்கமாக விடுத்தனர். My Culture and World Hindu Federation WHF. I, as the chairman and the international secretary of the WHF, hereby represent NGOs and temples to present a memorandum in the media press conference to be later emailed to the Honorable Prime Minister Mr. Mohammad Yusuf of Bangladesh pertaining to the atrocities and violence going on against Hindus and other minorities in Bangladesh. On behalf of WHF, a number of memorandums have been sent to the ousted Prime Minister Sheikh Hasina for the ongoing violence atrocities. Despite of repeated reminders, the situation never improved until she forced to resign and fled the country on the 6th August 2024. Setiausaha World Hindu Federation Bangladesh Chapter mempunyai banyak bahan-bahan video yang membuktikan tindakan genosid menghapuskan kaum Hindu di Bangladesh. Kami bersama komuniti Hindu seluruh dunia anggapkan kelucutan kejawatan Sheikh Hasina suatu tanda baik untuk Bangladesh diambil alih oleh kerajaan tentera, menandakan satu era baru akan berlaku bagi kaum Hindu dan kaum minoriti lain di Bangladesh. Tetapi apa yang memeranjatkan ialah keganasan ke atas kaum Hindu semakin teruk di bawah pemimpin Encik Muhammad Yunus. வங்காளதேசத்தில் பல ஆண்டு காலமாக வாழ்ந்து வரும் சிறுபான்மை இந்துக்கள் மற்றும் பல இணைத்தவர்கள், குறிப்பாக இந்துக்களின் ஆலயங்கள், இல்லங்கள், கடைகள், பொது உடைமைகள்
நாசப்படுவதோடு பெண்கள் கற்பு சூறையாடப்பட்டு வருகிறது. திட்டமிட்ட நிலையில் இந்த இனத்தை அழிப்பதற்காக நடவடிக்கைகள் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவரது காலத்திலேயே நடந்து வந்துள்ளது அனைவரும் அறிந்தே. WHF என்றும் வேர்ல்ட் இந்து ஃபெடரேஷன் சார்பில் பல முறை கண்டனம் தெரிவித்து போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதற்கு உள்ள ஏற்பாடுகளை செஞ்ச மை கல்ச்சர் தலைவர் திரு கந்தசாமி அவர்களுடைய உரை, அவர் எடுத்த முயற்சி வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.